அவன் நினைக்கப்படுவதற்கு ஒரு நிறுவனம் வேண்டும். அவனை கொண்டாடுவதற்கு நன்றி உள்ள சமூகம் வேண்டும். 3, அவன் பெருமைகளை உணர்ந்திருக்கிற அவனுடைய சகாக்கள் வேண்டும். இன்றைக்கு வைகோ அவர்கள் பேசிய போது நான் நெகிழ்ந்து போயிருந்தேன். கண்ணதாசன் ஒருமுறை எழுதினார், நான் மறைந்த பிறகு நீங்கள் எப்படி அழுவீர்கள் என்பதை என்னால் உணர முடியாது. நீங்கள் உண்மையாக அழுவீர்களா, பொய்க்கண்ணீர் வடிப்பீர்களா என்று எனக்கு தெரியாது. நான் உயிரோடு இருக்கும் போதே தயவு செய்து அழுது காட்டுங்கள் என்றார். எழுதிவிட்டு சொன்னார், அட பாவிகளே, உங்களுக்கு மெய்யாக கூட அழ முடியவில்லையே, உங்களை நம்பி எப்படி சாவது என்று கேட்டார் கண்ணதாசன். வைகோ அவர்கள் பேசிய போது நான் நினைத்தேன், வைகோ மட்டும் நீண்ட நாள் உயிரோடு இருந்தால் பல கவியர்கள் அவரை நம்பி சாகலாம். அவ்வளவு மேற்கோள்கள், அவ்வளவு ஓமைகள், அவ்வளவு நினைவாற்றல். எவ்வளவு நினைவாற்றல் என்று நான் நினைத்து பார்த்தால், அப்துல் ரஹ்மான் இந்த மன்றத்தில் இருந்திருந்தால் நானே மறந்து போனதையெல்லாம் எப்படி வைகோ நினைவு வைத்திருக்கிறீர்கள் என்று அவரை வினவியிருப்பார். உங்களுக்கு நன்றி திரு வைகோ அவர்களே.